நமசிவாய். நாளை 22ஆம் நாள் வந்து பார்த்தோம்னா, தப்பா தம்ப்நெயில்ல போட்டேன். அதாவது 3+1 லட்டுன்னு. ஆக்சுவலா பார்த்தோம்னா 5 லட்டு நாளைய பொறுத்தவரைக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப வீரியமான நாள். ஆ நம்மளுக்கு பணம் அப்படின்ற மாரியான விஷயமாகட்டும், நம்மளோட நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், கண்டிப்பான முறையிலே அது வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நாள்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான நாள். அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கலாம். யூசுவலாக அந்த 3 லட்டு அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். தெரியாதவங்க ஏதாவது ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஆங்கிலம், தமிழ் இரண்டுலையுமே போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு முகூர்த்த நாள். ஸோ அடுத்து வந்து அந்த இன்னொரு 3+1 லட்டு அப்படின்னு போட்டிருக்கிறது என்ன, அந்த இன்னொரு ஒரு லட்டு அப்படின்றது இந்த 3 லட்டு நாளோட சேரக்கூடிய லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இந்த சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே வந்து சேருகிறது. சர்வார்த்த சித்தி யோகம் மட்டுமே சேருது. நான் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தேன், 2 யோகங்கள் ஒரே டைமில் இணையுது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த 3 லட்டுவோட இந்த ஒரு யோகம் அப்படின்றது அமைகிறது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நாளை பானு சப்தமி. பானு சப்தமி அப்படிங்கிறது கிரகணத்திற்கு ஒப்பான நாள். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியங்களும் சரி, அல்லது மந்திர ஜபங்களாகட்டும், தியானங்களாகட்டும், இது இறை வழிபாடுகளாகட்டும், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது பன்மடங்காக பெருகக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு அன்னதானம் போடுறோம், அல்ல ஒரு 500 ரூபாய்க்கு அன்னதானம் போடுறோம் அப்படின்னா, அந்த 500 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 5 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து அன்னதானம் போட்டதுக்கு மேலாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சே சொல்கிறேன். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டியது எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்க்கலாம். டைமிங் என்னன்னு போடலாம். 8 மணி நேரம் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த 8 மணி நேரம் அப்படின்றது என்ன அப்படின்றது, அந்த பானு சப்தமிங்கிறது தான் அந்த 5வது லட்டு. சரியா? ஸோ அப்போ வந்து அந்த 3 லட்டு அப்படின்ற டைமிங் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாளை காலையில் 6:15 மணியிலிருந்து மதியம் 2:30 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். பானு சப்தமியை நம்ம வந்து சூரிய அஸ்தமனம் வரைக்குமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அந்த சர்வார்த்த சித்தி யோகம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நாள் வந்து பார்த்தோம்னா நாளைக்கு 6:30லேருந்து நாளானைக்கு காலையில் 6:30 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு நைட்டு வரைக்குமே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹோல் நைட் நீங்கள் வந்து செய்கிற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு 500 மடங்கு இல்லை, 600 மடங்கு ஆக்சுவலாக அது நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 600 மடங்கு பலன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் வரக்கூடிய ஒரு தினமாகவும் நாளைய தினம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகங்களில் ஆயுஷ்மான் யோகம் அப்படின்றது, அதாவது ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு செய்கிறோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஹெல்த் ரிலேட்டட் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அன்னதானம் அப்படின்ற மாதிரியான பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஏதாவது கொடுக்கறது அப்படின்றது தான் வந்து ஃபாஸ்ட்டாக பலன் தரக்கூடியதாக இருக்கும். அன்னதானம் அப்படின்ற மாதிரியான பசுவுக்கு உணவிடுவது அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து பன்மடங்காக பெருகக்கூடியவும் அந்த ஒரு காரியம், அந்த எதுக்காக நம்ம வந்து போடுறோம் அந்த ஆயுஷ்மான் யோகத்திலே நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த எந்த இன்டென்ட்டோட நம்ம வந்து கொடுக்குறோமோ அந்த இன்டென்ட் வந்து கண்டிப்பான முறையில் அந்த சங்கல்பம் வந்து நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நாளைய தினத்திலே நீங்கள் பொதுவாக செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லிடுறேன். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து வெறும் மெயின் மேட்டரை மட்டும் நம்ம வந்து செஞ்சோம்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால் மெயின் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யணும், அந்த ரூட் விஷயங்கள் எல்லாம் என்னது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் உட்காந்து யோசிச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு 6:30 மணிலேருந்து யாரெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பை உங்களை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு ரூபத்திலே உங்களை லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்களுடைய குருமார்களாகட்டும், உங்களுடைய டீச்சர்ஸு, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும், உங்கள் பேரண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், எவ்வளவோ பேர் உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் எய்தர் நாலேஜாகவோ அல்லது பணமாகவோ அல்லது கஷ்ட காலத்திலே கூட இருந்து உதவுறதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி இருப்பவர்களுக்காக ஒரு 10 நிமிடங்கள் கண்மூடி நன்றாக யாரெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்திருக்கிறார்கள் என்பதை தியானித்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் மனதார உங்களுடைய இரு கைகளையும் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலையை வைத்துக்கொண்டு, அதாவது ஃப்ரம் தி ஹார்ட் அநாகத்திலிருந்து அப்படியே உங்களுடைய லவ் அண்ட் கிராட்டிடியூட், உங்களுக்கு அந்த தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நன்றி உணர்வு, அந்த காதலும் அந்த ஒரு அஃபெக்ஷனும் எல்லாமே உங்களுக்கு பரவட்டும் அவர்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு சொல்ல முடியாமல் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படின்றத செய்யுங்க. இது ஜென்ரலாக ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸாகவே செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தாய் தந்தையர். தாய் தந்தையர் அல்லது தாய் தந்தையருக்கு ஒப்பான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கு ஒப்பான ஸ்தானத்தில் இருப்பவர்கள், அந்த தாய் தந்தையரை ஒத்த வயதில் இருக்கக்கூடியவர்கள்.
அவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வணங்குவது, ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்களுக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியும். நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது எடுத்து கொடுக்குறோம், அல்லது வந்து பார்த்தோம்னா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ஏதாவது நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை, நமக்கு ஓரளவுக்கு தான் பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன ஒரு 10 பைசா மிட்டாய் கூட வந்து ஒரு 10 பைசாலாம் இப்போ இல்லை, பட் ஒரு அப்போ ஒரு 50 பைசா ₹1 மிட்டாய் கூட பிடிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். அது வாங்கி கொடுக்கறது கூட அவங்களுக்கு மனசு சந்தோஷப்படுது. அதில் இதுல இருந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முக்கியம் கிடையாது. நமக்கு வந்து எந்த அளவுக்கு அவர்களை மனத்தை குளிர்விக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் நீங்க கொடுக்குற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையில் செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும். குருமார்களுக்கும் அது மாதிரியான, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது கடவுள் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பன்மடங்காக பெருகக்கூடியது. கோயில்களுக்கு கண்டிப்பான முறையில் போங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம், சென்னையில் இருப்பவர்கள் உங்களுக்கு முடிஞ்சா நீங்க வந்து மிக மிக முக்கியமான ஒரு கோயில் இருக்கிறது. அதாவது கோவளத்தில் இருக்கக்கூடிய கோயில் கைலாசநாதர் கோயில். கோவளம் கைலாசநாதர் கோயில்னு கூகுள் பண்ணுங்க, பண்ணாலே உங்களுக்கு வரும். நாளைக்கு அரௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு 5:30 மணிக்கு நான் அந்த கோயிலில் இருப்பேன். அந்த கோயிலுக்கு வழக்கமாக மாதம் நம்ம வந்து ஒரு 15 லிட்டர் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்கோம், பெரிய டின் எண்ணெய். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு டியூ வருது, அதனால் அதை நானே கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம். ஸோ அது மாதிரியான முறையிலே உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் அங்கே வரதா இருந்தால் கூட நீங்கள் அங்கே நந்தியை தியானிப்பது, அந்த நந்தியில் வணங்குவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நான் அதை பற்றி ஒரு வீடியோவும் தனியாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த கோயிலில் கூட நீங்கள் போய் நந்தியிடம் வேண்டுதல் செய்து கொள்ளலாம். ஸோ அது ஒரு விஷயம். நாளைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த 22ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் வருகிறது. அதனால இந்திர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதீத பலன் தரக்கூடியது. ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா சூரியன், இந்திரன் இவங்க எல்லாமே க்ளோஸ்லி கனெக்டட். ஸோ சூரியனுக்கு நம்ம வந்து நாளைக்கு பானுசப்தமி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த பானுசப்தமிக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு, அந்த கிரகணத்திற்கு ஒப்பான நாள்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஒவ்வொரு விஷயங்களா என்னென்ன பண்ணலாங்கிறது லைனாக பார்த்துடலாம். நான் அந்த டைமிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமிங் வந்து பார்த்தோம்னா அந்த திருப்புஷ்கர், அதாவது 3 லட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த யோகம் வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் 2:30 வரைக்கும் இருக்குது. சரியா, இது வந்து இந்தியா அண்ட் இலங்கை இவங்க 2 பேருக்குமே காலை 6:14 ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா 6:30 எடுத்துக்கோங்க, ஏன்னா சர்வார்த்த சித்தியோகம் சேர்ந்து வருது. ஸோ அந்த 6:30 மணிலிருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும் செய்யக்கூடிய விஷயங்கள் 500 மடங்கு பலன் இல்லை, 600 மடங்கு பலன் தரும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆயுஷ்மான் யோகம், பானு சப்தமி, சர்வார்த்த சித்தி யோகம், 3 லட்டு, இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து 2:30 வரைக்கும் பண்ணுறது. அடுத்த நாள் காலையில் 6:30 வரைக்கும் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இந்த சர்வார்த்த சித்தி யோகம்ங்கிறது இருக்குது, ஆயுஷ்மான் யோகம்ங்கிறது, உத்திர நட்சத்திரம் இருக்குது, பானுசப்தமி இருக்குது. ஸோ பானுசப்தமிங்கிறது பொதுவாக நம்ம வந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் சொல்லுவோம். அதனால் நம்ம வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து அதிக பலன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த ஒரு 4 விஷயமோ அல்லது 3 விஷயமோ எடுத்தால் கூட எப்படி பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் ஈவினிங் 6:30க்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 600 மடங்கு பலன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 300 மடங்கு பலன் அப்படின்னு. 100 மடங்கு பலன்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஏகப்பட்ட பலன்களை அள்ளி தரக்கூடிய ஒரு நாளை நாள் இருக்கும். காலையில் எழுந்த உடனே இந்த 6:30 மணிக்கு நீங்கள் பண்ணுறீங்களே, பிட்வீன் 6:30 to 7 இந்த பானுசப்தமி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூரிய உதயத்தையே நம்ம எடுத்துட்டுறலாம். நம்ம வந்து அதுக்கு இந்த சித்திகள்லாம் வரணும் அப்படின்றதெல்லாம் கூட நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு இல்லை. அப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டோம்னா 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நான் வந்து பொதுவாக சூரிய உதயத்துலேருந்து 1 ஹவர்னு சொல்லுவேன். இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அப்படி கணக்கே நம்ம எடுத்துக்க வேண்டாம். பானுசப்தமியை பொறுத்த வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன். கரெக்டாக சூரியன் வந்தோன்னா அவருக்கு 3 முறை அர்க்கியம், நீர் அர்க்கியம் விடுவது, 3 முறை நீர் அர்க்கியம் விடிய ஓம் சூர்யாய நமக அல்லது ஓம் ஆதித்யாய நமக மந்திரம் சொல்லுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால சூரியனை எவ்வளவு நேரம் அந்த சன் கேசிங்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம சூரிய நமஸ்காரம் சொல்றது எல்லாமே வெஸ்டர்ன் பீப்புள் சன் கேசிங் சொல்லிட்டு அந்த சன் பாத் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட நன்மைகளை நம்மளுடைய ஆத்மாவுக்கும் சரி நம்மளுடைய உடலுக்கும் தரக்கூடியதை வச்சுக்கோங்களேன். அதாவது ஈவன் வந்து ஃபார் மைண்ட் ஆல்சோ, சோல் பாடி அண்ட் மைண்ட் சொல்லலாம். ஸோ அது மாதிரியான விஷயமா நம்ம வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால எவ்வளவு நேரம் உங்களால் நிற்க முடியுமோ நீங்கள் அது மாதிரியான ஒரு முறையில் நிற்கலாம். அதுக்கப்புறம் வெயில் வந்துடுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த வின்டர் சீசன் அப்படின்ற மாதிரியான ஓவராலாகவே வந்து நல்ல ஒரு மழை, இந்த காற்று அந்த மாதிரியான ஒரு டைமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான காரணத்தினால நம்ம வந்து நிற்கலாம். நமக்கு வந்து ஏன்னா சூரிய இதே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வருது. ஸோ அது மாதிரியான விஷயமா இன்றைக்கி நிற்கிறது, உங்கள் குழந்தைகள் நிற்க வைக்கிறது, இது எல்லாமே நல்ல பலன் தரும். வயதான தாய் தந்தையர்கள் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ சூரிய வெளிச்சத்தில் பட வைக்க முடியும்னா அது மாதிரியான விஷயமாக, அதாவது அவங்களுக்கு ஹெல்த் அவங்களுக்கு ஹெல்த் வந்து அட்மிட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அது மாதிரியான விஷயமா செய்யுங்க. அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அவங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை செய்யுங்க. சூரியனுக்கு அர்க்கியம் விடுறது சொல்லிட்டேன். கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமை தானம் வந்து செம்பு பாத்திரத்தில் வைத்து கோதுமை தானம் செய்வது வந்து அந்த கிரகண பலனை தரவல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நம்ம வந்து இப்போ செம்பு பாத்திரத்தோட தானம் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமம் தான் வச்சுக்கோங்களேன். அதாவது பொதுவாக என்ன பண்ணுவார்கள்னா, பிராமணர்கள் வைதிகர்கள் அவங்களை கூப்பிட்டு மந்திரம் சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா தானம் பண்ணுவோம். உங்களுக்கு யாருக்கா அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களை கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க, அது நல்ல ஒரு பலன் தரும். அப்படி முடியாதவர்களுக்கு சிம்பிளாக வந்து கோதுமை சாதம் அல்லது கோதுமை களி அல்லது வந்து பார்த்தோம்னா சப்பாத்தி சிம்பிள் அழகாக நம்ம எல்லாருக்கும் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஒரு நாட்களை பொறுத்த வரைக்கும் பறவைகளாகட்டும், பறவைகளுக்கு நீர் வைப்பது, உணவு போடுவது, அதே மாதிரி வந்து பசுமாட்டிற்கு கொடுக்கறது, நாய்களுக்கு கொடுக்கறது, உயிரினங்கள்னு பார்க்கும்போது நம்ம வந்து இதுக்கு பண்ணால் நமக்கு பலன், அதுக்கு பண்ணால் பலன்னு பார்க்க வேண்டாம். உயிரினங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாமே, எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்கறது நமக்கு நல்லது தானே. அவர்களோட பசி ஆற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேர் அல்லவா. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா செய்யுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த டைமில் நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷா ட்ரஸ்ட் மூலமாக, நம்முடைய விசேஷா ட்ரஸ்ட் மூலமாக அன்னதானம் ஆல்மோஸ்ட் ரெகுலர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். வாரத்தில் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வரைக்கும், 150 பேர்லேருந்து 200 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயமாக இப்பொழுதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தோம்னா அது 2000 20,000ன்னு மாறணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ உங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா 4-5 வருஷமாகவே இன்டர்நேஷ்னல் பீப்புள் ரெகுலராக நம்ம வந்து அன்னதானம் போடுறதுக்கு நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் கூட போய் போட்டுடுங்க, யாராவது இது மாதிரி ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்காங்க எதில் பண்ணலாம்னு. இப்பொழுதுக்கே உங்களுக்கு வந்து நீங்கள் விசேஷா ட்ரஸ்ட்லேயே பண்ணலாம். அதற்குண்டான நம்பர் ஆகட்டும், ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஜிபே பண்ண முடியலங்கிற பட்சத்தில் விசேஷா ட்ரஸ்ட்டோட அந்த காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அல்லது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வரும், அதாவது என்னோட டீமோட காண்டாக்ட் நம்பர் வரும். அவங்ககிட்ட கூப்பிட்டு எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுக்கலாம். எப்பொழுது அன்னதானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், உங்கள் பேரண்ட்ஸோடது அல்லது உங்களுடைய குழந்தைகளோடது, எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு நாளாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா பர்த்டேவோ ஏதாவது ஒரு விஷயம் இந்த நாளில் வருது அப்படின்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் டேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய திதி நட்சத்திரம் எப்படி வருகிறது, இந்த ஒரு வருடத்திலே உங்களுக்கு அதீத பலனை தரக்கூடிய ஒரு கிரகத்திற்கு எந்த கிரகத்திற்கு நீங்கள் சாந்தி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான முறையாக அதற்கெல்லாம் எந்த கட்டணமும் இல்லை. அது மாதிரியான விஷயமா நான் பார்த்து உங்களுக்கு செய்கிறேன். அது அந்தந்த மாதத்தில் வர்றதுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான். சும்மா எல்லாருமே லைனாக அனுப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நேர காலத்து சூழ்நிலையில் இல்லை. ஸோ இது மாதிரியான விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இந்திரனுக்கு உண்டான நாள்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த தானங்களெல்லாம் செய்கிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா கிழக்கு பக்கமாக பார்த்து, அதுக்கு வெளியில தான் போகணும்னு இல்லை, கிழக்கு பக்கமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட உட்காந்து இந்திரனை பூஜிப்பது அப்படின்றது இந்திராய நமக எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம். பூஜை அறையிலே உட்கார்ந்து கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் வந்து இந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீதி. காரணம் குருவுடைய அது அதிதேவதை வந்து இந்திரன் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பிரத்யதி தேவதை இந்திரன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்திரனை கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னா குரு பணத்தை வந்து பல்வேறு விதமாக வரவழைப்பவர், பெருக்குபவர். அதே போல வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் அதை அனுபவிக்க வைப்பவர். காரு, பங்களா, ஜுவல்லரிஸ், இதெல்லாமே, அதாவது தங்க நகைன்னு சொல்றோம்ல, தங்க சேர்றதுங்கிற தங்க நகைன்னு சொல்றோம்ல, அந்த நகை, அதாவது நம்ம பிஸ்கெட்ஸா காயின்ஸா சேர்த்தாம நகையா நம்ம வந்து டிசைனர்ஸ் ஜுவல்லரிஸ் வாங்கி போட்டுக்கணும்னா இந்திரனை சரணடைந்தால் மட்டுமே முடியும். ஸோ அதனால அந்த இந்திரனை அப்படி நீங்கள் வந்து சரணடைவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஒரு கஷ்ட காலத்திலேயே நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வாழறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த சுக்கிரயோகம் அடிப்பதற்கு இந்திரன் தான் பிரத்யேதி தேவதை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் வந்து பார்த்தோம்னா குருவுக்கு அந்த பெருக்குபவர் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஜுவல்லரிஸ் வாங்கணும், எனக்கு வந்து என்னோட ஜுவல்லரிஸே எனக்கு 100கணக்கான கிலோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தாராளமான முறையிலே குரு வழிபாடு, அதாவது இந்திர வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம், குரு தான் அதற்கு காரணம். அது இந்திரனுடைய குரு வந்து குருவுக்கு இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அதிதேவதையாக வருகிறார். அதனால அந்த மாதிரியான விஷயமா சொல்றதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் செஞ்சுருங்க. ஸோ இந்த மஞ்சளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த விரல் இப்படி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அல்லது இந்த விரல் எடுத்தால் கூட அதிக பலனே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த விரல்லே எடுக்கலாம், இந்த விரல் எடுக்கிறதும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியதான். எடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னால் ஒரு வெத்தலையோ அல்லது ஒரு சுவாமியோட பிளேட்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையோ, இதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு பேப்பர் தான் என்கிட்ட இருக்குது, சரி பேப்பராவது வைங்க, மஞ்சள் உங்களுக்கு இருக்குது, சுவாமிக்கு செய்கிற மஞ்சள், அதை எடுத்து வச்சுட்டு ஓம் இந்திராய நமக ஒரு 1008 டைம்ஸ், அதாவது ஒரு 108 தடவை சொன்னாலே பல லட்சம் மந்திரம் சொன்ன பலன் அப்படின்னா 1008 தடவை சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க, பல கோடி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓம் இந்திராய நமக கிழக்கு பக்கமாக பார்த்துட்டு வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்காந்துட்டு நன்றாக தியானித்து கொண்டு இது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சங்கல்பம் செஞ்சுட்டு அதுக்கு முன்னால் கணபதியை வழிபட்டு விட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயமா செஞ்சுட்டு அந்த மஞ்சளை வந்து உங்களுக்கு குளிக்கும் போது நீங்கள் மேலே தேய்ச்சிக்கிறது, ஆண்களாக இருந்தால் குளிக்கும் போது தண்ணியில் போட்டு கொஞ்சம் குளிக்கிறது அப்படின்ற மாதிரி, ஷவர் எடுத்தீங்கன்னா கூட கடைசியாக மக்களை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே விட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குழைத்து நெற்றியில் இட்டுக்கொள்வது, நம்மளுடைய நாபியில் இட்டுக்கொள்வதெல்லாம் அற்புதமான பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஈவன் இங்கே விட்டுக்கிறதெல்லாம் கூட நல்ல பலன் இருக்கும். தேய்ச்சி குளிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பர்டிகுலராக அவங்களுடைய இது இருக்கு இல்லையா, தைஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த தைஸ் ரீஜனில் வந்து அவங்க தடவிக்கிறது அப்படின்றது, துடைப்பகுதிகளை தடவி குளிக்கிறது அப்படின்றது சூப்பராக பலன் தரக்கூடிய
தரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தரும். இதனால எல்லாம் மாற்றம் இருக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து அனுபவிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இதுதான் இந்த தாந்திரிக ஜோதிடத்தில் உள்ளான ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்தது வேற என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, சாரி தென்கிழக்கு பகுதி இருக்கு இல்லையா, சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு பகுதி, வடகிழக்குன்னு சொன்னீங்கன்னு சொல்லாதீங்க, நான் மாற்றிட்டேன். ஸோ தென்கிழக்கு பகுதிக்கு நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பவுல் ஒன்று வச்சுக்கோங்க. என்கிட்ட கிளாஸ் பவுல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலோ, இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கணும். அது மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வந்து அதை வச்சுட்டு நன்றாக ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீர்கள் அப்படின்னு. பிரார்த்தனை யாருக்கு பிரார்த்தனை அப்படின்னா, ஒரு யூனிவர்ஸ்க்கு பிரார்த்தனை. இது வந்து நம்ம அப்படியே லைட்டாக நம்ம வந்து ஜென்ரல் ஒரு வேதிக் விஷயத்தை விட்டுட்டு ஒரு யூனிவர்சல் விஷயத்துக்குள்ளே வரோம். வேதிக்கும் அந்த யூனிவர்ஸுக்கும் எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வேறு வேறு வார்த்தையாக நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த யூனிவர்சல் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வரும். காயின்ஸ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. காயின்ஸ் கொஞ்சம்னா நாளைக்கு ஒரு 4 5 எடுத்துக்கோங்க, உங்களால் முடிஞ்சது. இதில் வந்து என்ன டினாமினேஷன், 1 ரூபா காயின் எடுக்கணுமா, 10 ரூபா காயின் எடுக்கணுமா, 20 ரூபா எடுக்கணுமா, இதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் நாட்டில் எது இருக்கோ அது மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. இது மாதிரியாக சிறிது எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எடுத்துட்டு நன்றாக தியானித்து கொண்டு, நான் அந்த வெசாகோன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வெசாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் போன லட்டுக்கு. இதில் இன்னொரு விஷயம் நான் யூஸ்வலாக எப்பவுமே சொல்லுவேன், அதை நான் சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன். இன்டர்நேஷ்னல் பீப்புளெலாம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உங்களுடைய நாடு மற்றும் உங்களுடைய சிட்டி இது ரெண்டுமே சேர்த்து போட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை வந்து இது நான் செய்யணும், எனக்கு இது கொடுங்க அப்படின்னு போடுங்க. சும்மா வந்து ஏதோ நம்ம கேட்டோமே அப்படின்றதுக்காக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சிட்டி அண்ட் கண்ட்ரியை மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு நமக்கு வந்து போகிற போக்கில் கொடுத்துட்டு போங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நீங்கள் ப்ராப்பரான முறையில் கேட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான ஒரு விஷயமா நீங்கள் வந்து அந்த காயின் எடுத்துக்கோங்க. இந்த வெசாகோன்னு சொல்லிட்டு அதை வந்து அதில் போட்டிருக்கேன். இந்த வெசாகோ அப்படின்றது குபேரனுக்கு இணையான ஒரு என்டிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். டெமிகாட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரியான ஒரு பணத்தை வந்து பல்வேறு விதத்துலையும் பணம், செல்வம், நிறைய விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு அதை நினச்சி நீங்கள் போட்டுறீங்க. இது வந்து எவ்வளோ நாள் போடணும்னா போட்டுகிட்டே இருக்கலாம் லைஃப் ஃபுல்லாக. இதுக்கு வந்து இந்த ஒரு நாளில் நிறுத்தணும்னு இல்லை, இந்த நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். டோட்டலாக எவ்வளோ நாள் வேணாலும் இதை போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல முடிஞ்சவொடனே அதை எடுத்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு உங்களுக்கேவும் கூட நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். தானம் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக உங்களுக்கு பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. அந்த பணத்தை உங்களுக்கு அந்த ஒரு பணம் வந்து உங்களுக்கு ஒரு இதில் டப்பாவில் நிறைஞ்சிடுச்சு, அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் இதில் போடுறீங்க, கிளாஸ்லையோ பாட்டிலையோ பவுல்லையோ எதுலையோ அதில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்த மட்டும் மாற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இந்த ஹோல் பீரியட் வந்து எந்தெந்த டைம்குள்ளே செய்கிறது அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் அகைன் வந்து உங்களுக்கு அந்த டைமிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இன்டர்நேஷ்னல் பீப்புள் அகைன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் பீப்புளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் தயவு செய்து கமெண்ட்டில் ஆல்ரெடி உங்களுடைய நாட்டிற்கும் உங்களுடைய சிட்டிக்கு போட்டிருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா திரும்ப அப்படி போட்டுட்டு இருக்கிறது அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் அது வந்து தேவையில்லாத வேலையாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் ஒரு தடவை ப்ரௌஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த கமெண்ட்டில் வந்து இருக்கான்னு பாருங்கள். இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் ஏன்னா உங்களுடைய சிட்டிலேயே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். துபாய் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலோ இல்லை வந்து சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம போட்டுட்டு இருக்கிறது திரும்ப நீங்கள் வந்து அதை உங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் போடணுன்ற அவசியம் நமக்கு இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரிசி இருக்கு இல்லையா, ஒரு துளி அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியாக இருக்கணும். பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு க்ளவ், அதாவது கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், கார்டமம் சீட்ஸ், அதை பிரித்து மேலே இருக்கிற அதை பிரித்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் மட்டும் உள்ளே போட்டு எடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நன்றாக கையில் வச்சுக்கோங்க. இதை கையில் வச்சுட்டு, அதாவது இந்த கையில் வச்சுட்டு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாலேயும் சரி அல்லது அப்புறமும் செய்யலாம். என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கரன்சிங்கிறது 10 ரூபா நோட்டாக இருக்கலாம், 20 ரூபா நோட்டாக இருக்கலாம், இல்லை 500 ரூபா நோட்டாக இருக்கலாம், உங்களோட இஷ்டம். அதை வந்து நீங்கள் வந்து வைக்கிறீங்க, அந்த கரன்சி வைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் கரன்சி ஏதாவது ஒரு 10 ரூபாயோட வைக்கலாம். உங்கள் நாட்டில் உங்களுக்கு எது லீஸ்ட் டினாமினேஷனோ அது மாதிரியான விஷயமா வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் நம்ம வந்து கட்டி மாலையாக தொங்க விட்டுலாம் சுவாமிக்கெல்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் இது. இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். நீங்கள் மாலையெல்லாம் இது பண்ண வேண்டாம், இந்த ஒரு விஷயம் பண்ணுங்கள். இதை நன்றாக கையில் வைத்துக்கொண்டு அந்த மெயின் அந்த கரன்சியை வச்சுட்டு அதுலேயே ஒரு துளி அரிசி போகும். பச்சை அரிசி வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடியெல்லாம் வேண்டாம், நான் இப்படி காட்டுறேன்னு கைப்பிடி எடுக்கணும்னு நினச்சிக்காதீங்க, அதுக்கு அந்த கரன்சியில் பத்தாது. கொஞ்சம் அரிசி அது மாதிரியான ஒரு விஷயமா அதில் கொஞ்சம் அந்த ஏலக்காய் சீட்ஸ் அண்ட் ஒரு க்ளோவ் போட்டுடுங்க, வச்சுருங்க. உங்களுக்கு ஏதாவது தடைகள், எந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஹேர்டில்ஸ் இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ஹேர்டில்ஸ்னு சொல்லலாம்,
ஒரு அபுண்டன்ட் ஹர்டில்ஸ், அதாவது எந்த விதமான ஒரு செல்வமோ வெல்த் ரிலேட்டட் எனி கைண்ட் ஆஃப் அப்டக்கல்ஸ் இருந்தாலும் எல்லாமே விலகணும் என்று நினைத்துக்கொண்டு வச்சிருங்க. உங்களுடைய பூஜை அறையிலே வைத்திருங்கள். இதை நன்றாக தியானித்துக் கொண்டு ஒரு தூப தீப ஆரத்தி ஒன்று காமிச்சிருங்க. நைவேத்தியெல்லாம் இது வேண்டாம். இது மாதிரி செஞ்சுட்டு அதை நன்றாக மடித்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அதை மூடி நீங்கள் அப்படியே கொண்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் வைத்து விட வேண்டியது. சிம்பிளான விஷயம். இதை பற்றியே ஒரு தனியாக பதிவு போடலாம். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கே ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம். இதில் நான் குயிக்காக இதில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்காக இது சிம்பிளாக சொல்கிறேன். இதோடைய பலன் வந்து அபரிவிதமான பலன். அந்த பணத்தையோ அந்த விஷயத்தையோ நீங்கள் எடுக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு, ஒரு 2-3 மந்த்ஸாவது இருந்தால் தான் அதோட எஃபெக்ட் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய இதே மாதிரியான ஒரு லட்டு பதிவுகளோ அல்லது வேறு ஏதாவது ரொம்ப ஆஸ்பிஷியஸ் டேவோ அது மாதிரி இருக்குன்னா அதில் நீங்களே அதை வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு அந்த அரிசி மற்றது எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுடலாம். எதுலன்னா ஓடுற நீர்லேயோ நல்ல சுத்தமான நீர், ஓடுற நீர் ஏதாவது இருந்ததுன்னா ஆற்று பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதில் போடலாம். இல்லைன்னா உங்களுக்கு இது கடியில் போடலாம், எர்த்தில் போட்டுடலாம். ஏதாவது செடி கடியிலோ மரத்துக்கடியிலோ போட்டுடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இரண்டுமே வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பலன் தரக்கூடியது. ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். அடுத்தது கடைசியாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மணி ஹீலிங் நம்பர். இந்த மணி ஹீலிங் நம்பரை இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் ஒரு அன்ரோல்டு நோட்டில் வந்து நீங்கள் எவ்வளவு முறை எழுத முடியுமோ கிரீன் கலர் இங்கில் எழுதுறது அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் தனியாகவும் சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணிக்கலாம். இடது கையில் எழுதிக்கிறதுனா இதை எக்ஸ்ட்ராவாக இதையும் எழுதிக்கலாம். இதுவும் வந்து அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ரெகுலராக எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னா இது நீங்கள் வந்து வெறும் நோட்டில் மட்டும் எழுதலாம். நோட்டில் எவ்வளோ நாள் எழுதணும் அப்படின்றது உங்களோட இஷ்டம். இந்த ஒரு நாளில் எழுதுறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஹீலிங் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு எனர்ஜியை வந்து நம்ம வந்து இன்வோக் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பேசாமல் விட்டுறதுங்கிறது நல்லது இல்லை. அதனால நம்ம அதை தொடர்ந்து எழுத நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களால் எப்போ முடியுமோ பண்ணுங்க. நமக்கு ரொம்ப வந்து இதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இன்னைக்கு எழுதிட்டோம் நாளைக்கு எழுதலாம் நமக்கு கிடைக்காதோ அப்படிலாம் வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எழுதுறீங்களோ கண்டினியூஸாக எழுதுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன். கண்டினியூஸ் நான் சொல்கிறது வந்து இன்றைக்கி எழுதுறீங்க, நாளைக்கு இன்கேஸ் முடியலை நாளைக்கு எழுதிட்டுறீங்க, அது ரொம்ப நாள் கேப் விடாமல் அப்படி எழுதிட்டே இருக்கீங்க பட்சத்தில் கண்டிப்பான முறையில் அதுக்கு ஒரு பலன் தரம்னு வச்சுக்கோங்களேன். நோட் பண்ணிக்கோங்க. 77664242 77664242 இந்த ஒரு எண்ணை எழுதி கொள்ளுங்கள். எவ்வளோ முறை எழுதுறீங்களோ எழுதலாம். ஸோ கடைசியாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எந்தெந்த நேரத்துக்குள்ளே எல்லாரும் செய்யலாம் அப்படின்றத இன்னொரு தடவை பார்த்துடலாம். அந்த இந்திராய நமக்கு நான் சொல்கிறது வந்து பார்த்தோம்னா ஈவினிங் 5 மணிக்குள்ளே சொல்கிறது ஹோல் டேவே நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருந்ததுனாலும் சரி, 5 மணிக்குள்ளே இல்லை 6 மணிக்குள்ளே சொல்கிறது அப்படின்றத சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே சொல்கிறதுங்கிறது ஐ எம் கனெக்டிங் த சன் காட் வித் இந்திரா, சரியா? ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் தர முடியாதவர்கள் அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரியான செய்யுங்க. சண்டேங்கிறதுனால உங்களுக்கு இது எப்போ வேணால் செய்யலாம். இந்த பவுல் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து எந்த டைமில் செஞ்சாலுமே உங்களுக்கு அதற்கு உண்டான பலன் வந்து ஹோல் டே செஞ்சாலும் 300 மடங்கு பலன், 6:45 நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து 600 மடங்கு பலன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த பவுலில் காயின்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா, அரிசி சொன்ன இல்லையா விஷயம், இந்த அரிசி சொன்ன விஷயமும் பார்த்தீங்கன்னா சேம் திங் தான். உங்களுக்கு ஈவினிங் 6:15 செஞ்சீங்கன்னா 600 மடங்கு பலன், அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா 300 மடங்கு பலன் அப்படின்றது. நம்பரும் வந்து சேம் திங். இது எல்லாமே வந்து மிட் நைட் வரைக்குமோ இல்லை அடுத்த நாள் காலையில் 6:15 வரைக்குமோ கூட தாராளமாக செய்யலாம். அது வரைக்கும் நம்ம செய்யறதுக்கு உண்டான டைம் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த ஈவினிங் 6:15 செய்யறதுங்கிறது 600 டைம்ஸ் நமக்கு வந்து பலன் தரும். மிஸ் பண்ணவங்க, லேட்டாக பார்க்குறவங்க எல்லாம் மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வந்து நைட்டும் நீங்கள் அந்த ஒரு இதை மிஸ் பண்ணிட வேண்டாம். நமக்கு இதனால் பலன் இருக்காதுன்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து நினைக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். செய்து பலனடைங்கள்.